ஹே ஹாய். ஹாய்டா மதன். ஆ? இது என் ஃப்ரெண்டு சுனில். ஹாய் ப்ரோ. ஹாய் உள்ள ப்ரோ, வா. வாங்க ப்ரோ. உட்காருங்க ப்ரோ. லிபியா, டீ கொண்டு வா. அப்புறம் லிபியா எங்கே ஒர்க் பண்ணுற? ஆ, நான் ஒர்க்லாம் போகலடா, வீட்டில் தான் இருக்கேன். ஏன்? ப்ரோ, எது ப்ரோ ஒர்க்லாம் பண்ணிக்கிட்டு தேவையில்லாமல் 4 பேர்கிட்ட வாங்கி கட்டிக்கணும். என் பொன்னாடி தலையெழுத்தா என்ன? அதான் நான் பண்ணுறேன்ல, நான் பார்த்துக்க போகிறேன். ப்ரோ வேலைக்கு போகிறது சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் இல்லை ப்ரோ. என்ன லிபியா, வேலைக்கு போனால் தான் உனக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் கிடைக்கும். ப்ரோ நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி நான் வரேன் லிபியா. ம் சரி பாய்டா. ஓகே ப்ரோ, பை. பாய். லிபியா, நம்ம கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருக்கு. நீ இப்போ ரெடி ஆகிட்டு வா. சரி ஓகே. ஹாய். 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 ஹாய் லிபியா. வாங்க லிபியா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க கீர்த்தி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. ம். ஏன் மணி அண்ணா உங்க வைஃபை கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல? அவளை கூட்டின்னு வந்தால் நான் எப்படி சந்தோஷமாக இருக்கிறது? அதான் கூட்டின்னு வரல. ஆ, என்ன சொன்னீங்க? நான் வாடின்னு தானே கூப்பிட்டேன். நீங்களே ஃப்ரெண்ட்ஸோட போவீங்க, நடுவில் நான் எதுக்கு, நீங்கள் ஜாலியாக போயிட்டு வாங்க அப்படின்னா. ஓ, அப்போ நான் வந்ததுனால மதன் ஜாலியா இருக்க மாட்டான்னு சொல்லாம சொல்றீங்க. மா, நான் எப்போம்மா அப்படி சொன்னேன்? மச்சான் என்னடா இது? ஏய், ஏன் லிபியா அவனை சும்மா கலாச்சிட்டு இருக்க? அமைதியா இரு. சரி, நான் சும்மா தான் சொன்னேண்ணா. என்னடா இப்படி கேட்குறாங்க? கண்டுக்காத, விடு விடு. சரி சரி விடுங்க, ஆர்டர் பண்ணலாம். மச்சான், அதாச்சும் ஆர்டர் பண்ணுறா. ஆனா ஒரு நிமிஷம். அப்புறம் கீர்த்தி, ஒர்க்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஐயோ, ஏன் லிபியா கேட்குறீங்க? எப்போ இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு வீட்டிலே உட்காந்துக்கலாம் போல இருக்கு. அவ்வளோ டென்ஷனாக இருக்கு. ஐயோ கீர்த்தி, அப்படி மட்டும் பண்ணவே பண்ணிடாதீங்க. நான் வீட்லயே இருக்கிறதுனால எவ்வளோ போர் அடிக்கும், எவ்வளோ கடுப்பா இருக்கும்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். என்ன சொல்றீங்க லிபியா? இப்போ சென்னையில் நிறைய எக்ஸ்போலாம் போடுறாங்கல்ல, அதெல்லாம் போய் விசிட் பண்ணலாம்ல. ஏய் கீர்த்தி, நீ வேற. வீட்டிலே இருக்கிறவங்களுக்கு போய் இதை பற்றிலாம் என்ன தெரியும்? அப்படின்னா என்னன்னு கூட அவளுக்கு தெரியாது. என்னடா மச்சா சொல்கிற? வெளியில் 4 இடத்துக்கு போய்ட்டு நம்மளுக்கே 4 விஷயம் தெரிய மாட்டேங்குது. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு போய் என்னடா தெரியும்? என்ன லிபியா சொல்கிறது? கரெக்டு தானே? கரெக்டு தான். சரி ஓகே. அப்புறம் மச்சான், அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருந்தான். ஏன்னா கொஞ்சம் பார்த்து கவனிச்சுக்கோ சரியா? தேவையில்லாமல் என்ன மாட்டி விட்டுறதா? சரி ஓகே, அப்போ போகலாமா? ம். கிளம்பலாமா? பை பை. பாய்டா. சரி வா, நம்மளும் கிளம்புவோம். ம். செம்ம ஜாலியாக இருந்துச்சுல்ல? நாங்கள் இப்படி தான் ஆஃபீஸில் ஒருத்தருக்கு கலாச்சிக்கிட்டு செம்ம ஃபன் பண்ணுவோம். எப்படி எல்லாருமே அவங்க பொண்டாட்டியை வச்சு ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்களா? புரியல. ஹேய், பின்ன என் பொண்டாட்டியை வச்சு தான் என்னால் ஸ்கோர் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் அப்போ தான் செம்ம ஜாலியாக இருக்கும். பொண்டாட்டியை வச்சு ஸ்கோர் பண்ணி கலாய்க்கிறது உங்களுக்கு ஜாலியாக இருக்குமா? லிபியா, இப்போ எதுக்கு ஓவர் ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்க? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? சும்மா எதுக்கெல்லாம் ஓவர் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு? அது எப்படி மதன், எல்லாரும் முன்னாடியும் உன் பொண்டாட்டியை அவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுத்துட்ட? ஏய், அது சும்மா விளையாட்டுக்கு சொன்னதுரி. பைத்தியம், அதுக்கு தான் இப்படி ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்கியா? நான் கூட என்னமோ ஏதோ நினச்சேன். இல்லை, எனக்கு புரியல. எது சின்ன விஷயம் சொல்கிற? எல்லாரும் முன்னாடியும் உன் பொண்டாட்டியை வச்சு கலாய்க்கிறது சின்ன விஷயமா? இங்கே பாரு, நான் அதை நான் மீன் பண்ணியே சொல்லலை. நார்மலாக சொல்லிட்டு இருந்தா சரி, உனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு நான் சொன்னேன். உனக்கு தெரியுமா எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு? சரி ஓகேடி, உனக்கு எல்லாம் தெரியும் சரியா? நான் தான் தெரியாமல் சொல்லிட்டேன், சாரி. இங்கே பாரு மதன், நான் வீட்டில் இருக்கேன்னா அது எனக்காக இல்லை, உனக்காக தான் நான் வீட்டில் இருக்கேன். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ. லிபியா, இப்போ நீ தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்க லிபியா. சின்ன விஷயத்த பெருசாக்கிக்கிட்டு இருக்க. ஏய் ஆமாடி, இப்போ என்ன நான் தப்பாக சொல்லிட்டேன்? நீ வீட்டிலே இருக்க, உனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னேன். இப்போ அதில் என்ன தப்பு இருக்கு? நீ வண்டியை ஓரமாக நிப்பாட்டு. அமைதியாக வரப்போறியா இல்லையா? இப்போ நீ இப்போ வண்டியை ஓரமாக நிப்பாட்டலனா நான் டோரை திறந்து குதிச்சிடுவேன். சரி இரு, நிறுத்துறேன். லிபியா, இப்போ எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? லிபியா, ஏய்.
ஹலோ கிகி, எங்கடி இருக்க? எங்கே நான் வரேன். மா நில்லுமா. சொல்லுங்கண்ணா. என்னத்தம்மா சொல்ற? குர்த்தா கண்ணை வாங்குறதுக்கு நான் அப்படி நாய் மாதிரி அழிஞ்சிட்டு இருக்கணுமா? அண்ணா அவர் வீட்டில் இல்லை, வெளியே போயிருக்காரு. அவர் வந்தோடனே பேசிக்கிறீங்களா? இப்படி தான் ஒவ்வொரு வாட்டி வரப்போ சொல்லுன்னு இருக்கீங்க. எங்கம்மா போயிருக்கான் அவன்? ஒழுங்கா கட்டணம் வந்து கட்ட சொல்லு, இல்லைன்னா நடக்கிறதே வேற. அண்ணா கொஞ்சம் மரியாதையாக பேசுங்கண்ணா. வாங்கின கண்ணை கொடுக்க முடியல, உங்களுக்கு மரியாதை கேட்குதா? ஒழுங்கா அவனை வந்து காசை கொடுத்துட சொல்லு. நானே அந்த பணத்தை திருப்பி தரேண்ணா. அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன். வரேன். ச்சே, எல்லாம் என் தலை எழுத்து. பைத்தியக்காரி மாதிரி பேசுகிறா. கொஞ்சம் கூட அறிவு இல்லை அவளுக்கு. நான் என்ன வேணும் நான் பேசினேன், ஏதோ விளையாடுறமா நார்மலாக பேசிட்டேன், அதுக்கு அப்படி ரியாக்ட் பண்ணுறா. மச்சான் போறடா கார்லேருந்து குதிக்கிறதுக்கு, நடுரோல் நிற்க வச்சு இறங்கி போகிறா. கொஞ்சம் கூட அறிவே இல்லடா. ஏண்டா உன் பொண்டாட்டி யார் முன்னாடி என்ன பேசணும்னு கூடவா தெரியாது உனக்கு? ஏய், என்ன நீ இப்படியே பேசிகிட்டு இருக்க? ஓ அப்படியா? இதே அந்த பொண்ணு உனக்கு எதுவும் தெரியாது 4 பேர் முன்னாடி பேசியிருந்தா? ஏய், நீயும் அவளை மாதிரி பேசாதே லூசு. அவள் தான் தேவையில்லாமல் பேசுகிறான்னா நீயும் பேசி டென்ஷன் ஏற்றுற. முக்கியமா அவ ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி இப்படியெல்லாம் பேசியிருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப? எனக்கு புரியல கீர்த்தி. அவள் தான் புரிஞ்சுக்காம பேசுகிறான், நான் உங்ககிட்ட வந்து பேச சொன்னா நீயும் புரிஞ்சுக்காம பேசுகிற பத்தியா? டேய், புரிஞ்சிக்க வேண்டியது அவ இல்லடா, நீதான். ஏய், அவள் தான் புரிஞ்சுக்காம பேசுகிறான்னா நீயும் புரிஞ்சுக்காம பேசுகிற கீர்த்தி. பாரு மச்சான், இதை அப்படியே விட்டாலாம் சரிப்பட்டு வராது. டே லூசு பையலே, அமைதியா இரு, இதுக்கு மேல எதுவும் பேசாத. உன் பொண்டாட்டிய 4 பேர் முன்னாடி அப்படிதான் பேசுவியா? இதே அந்த பொண்ணு உனக்கு எதுவும் தெரியாது 4 பேர் முன்னாடி பேசியிருந்தா? நான் கிளம்புறேன். கோவமாக தான் இருக்கா? ரிமோட் எடுக்க வந்தேன், சாரி. சரி சாரி. சரி சாரி சொல். சாரி. சரி, இனிமே நான் உன்னை கலாய்க்க மாட்டேன். ம் ம் இப்போ கூட நான் எதுக்கு கோவப்பட்டேன்னு புரியல. அது தெரியும், பட் அதனால் நான் மீன் பண்ணி சொல்லலை லிபியா. நான் ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது நார்மலாக பேசின விஷயம்தான். நான் இது வரைக்கும் உன்னை நீ வீட்டில் இருக்க, உனக்கு எதுவும் தெரியாது, அந்த மாதிரிலாம் நான் எதுவும் நினச்சதே இல்லை லிபியா. கலாய்க்கிறானாலும் எதில் கலாய்க்கணும்னு ஒரு விவஸ்தை இருக்கு. சரி, இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன். எனக்கு புரியுது. உன் இடத்துல நான் இருந்திருந்தா கூட இப்படி தான் ரியாக்ட் பண்ணியிருப்பேன். ஏன் இன்னும் மோசமாக ரியாக்ட் பண்ணியிருப்பேன். பா சரி, ப்ராமிஸாக இனிமேல் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். நான் இந்த உலகத்திலேயே அதிகமாக லவ் பண்ணுறது உன்னை தான். உண்மையில ப்ராமிஸ் பண்ணுறேன், பண்ண மாட்டேன். அப்பாடா, அதான் காம்ப்ரமைஸ் ஆயிட்டல்ல. சாரி, ஐ லவ் யூ. சரி சாரி. ஐ லவ் யூ. சரி, அப்புறம் உங்ககிட்ட சொல்ல நினச்சிட்டு இருந்தேன். நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன். பிஸ்னஸா? மதன், நான் வந்தவனே உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். எனக்கு என்ன நடந்தது தெரியுமா? இன்னைக்கு நான் வீட்டு வாசல வந்தனோ இல்லையோ, கடங்காரன் வந்து நிக்கிறான். அவன் என்கிட்ட அப்படி கத்துன்னு கத்துறான் மதன். அவன் என்கிட்டயே உன்னை பத்தி மரியாதை இல்லாம பேசுறான். எனக்கு எப்படி இருக்கும்? இப்போதைக்கு பிஸ்னஸ்லாம் வேணாம் மதன். நம்ம கடன் எல்லாத்தையும் அடைச்சிடலாம், மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். கரெக்டு தாண்டி, பட் ஆனால் அந்த காசை கொண்டு போய் கடன்காரனை குத்துறா நான் எதை வச்சு பிஸ்னஸ் பண்ணுவேன்?
இங்கே பாரு, நம்ம ஒரு ஸ்டெப் மேலே போனோம்னா கண்டிப்பாக ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் லிபியா. அதெல்லாம் சரிதான் மதன், பட் நீ இன்வெஸ்ட் பண்ணதும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே ப்ராஃபிட் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. மேலும் மேலும் நம்ம நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு நம்ம கடனை அடிச்சிட்டோம்னா அட்லீஸ்ட் இப்போதைக்கே நம்ம நிம்மதியாவது வாழலாம்ல. ஏய், ஏன்டி இப்படி இருக்க? நான் இன்னும் ஒரு விஷயத்த ஸ்டார்ட்டே பண்ணல, அதுக்குள்ளே அதில் ப்ராஃபிட் வராதுன்னு அபசகனமாக பேசி. இங்கே பாரு லிபியா, நான் பிஸ்னஸ் பண்ண தான் போகிறேன். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. கொஞ்சம் சிரிச்சு பேசிட்டா போதுமே, அப்படியே உடனே ஆரம்பிச்சிடுறது. ஏய், நான் கிளம்புறேன்டி. பேசுவடா பேசுவ. வீட்டுக்கு வந்து கடன் கேட்கறவங்க கிட்ட ஆம்பளைங்க நீங்க தான் பதில் சொல்றீங்களா? வீட்ல இருக்க பொண்டாட்டிங்களை தானே பதில் சொல்ல வைக்கிறீங்க. ஏய், இங்கே பாரு, இது என் காசு, நான் சம்பாரிச்சது. இதில் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதை நீ சொல்கிற வச்சுக்காத. என்ன லிபியா, வேலைக்கு போனால் தான் உனக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் கிடைக்கும். நாங்க ஒரு நரி கூட்டம். ஒரு வேளை இங்கே டேரா போட பிளான் பண்ணிட்டாலோ? பர்ஸ் கிடைச்சிருச்சுங்க. அப்பாடா, நல்ல வேலை, கிளம்பிடுவா. என்னது? பத்திரமா போயிட்டு வான்னு சொன்னம்மா. அவ்வளோ அக்கறை இருந்தா நீயே அம்மா வீட்டுக்கு வந்து விட்டு போக வேண்டியதானே? சரிடி, லிட்டில் ஏஞ்சலை நல்லா பார்த்துக்கோ. அதெல்லாம் எனக்கு தெரியும். சரி, பத்திரமா போயிட்டு வா.